1075 அதிகாரம் கயமை. இலங்கை தீவின் இணையற்ற மன்னனாக திகழ்ந்தவர் ராவணன். அவர் எந்த திசையில் சென்றாலும் எதிர்ப்பவர் எவருமின்றி வெற்றி வீரனாக வலம் வந்தார். அவ்வாறு தான் வெற்றி மேல் வெற்றி பெற்றதால் இறைவனின் படைப்பில் தன்னை விட ஆற்றல் உடையவர் எவருமிலர் என்று எண்ணினார். அதனால் அவருக்கு அகந்தை தலைக்கு மேலேறியது. மீண்டும் மீண்டும் பல திசைகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறு ஒரு பயணத்தின் போது அவருடைய விண்ணூர்தி சிவபெருமான் வீட்டிற்கும் கைலாய மலைக்கு மேலே வரும் பொழுது திடீரென்று எப்பக்கமும் நகராமல் நின்றுவிட்டது. அப்போது ராவணன் கைலாய மலையினால்தான் விண்ணூர்திக்கு தடை ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தார். தனது ஆற்றலின் மீது கொண்ட கர்வத்தால் கைலாய மலையை பெயர்த்து ஒரு பக்கம் வீசி எறிந்துவிட்டு விண்ணூர்தியை செலுத்த வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் கைலாய மலையை சுற்றி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ராவணனுக்கு அப்போது தோன்றவில்லை. ராவணன் விண்ணிலிருந்து கீழே குதித்தார். கைலாய மலையை அடியோடு பெயர்க்க முயற்சி செய்தார். அதை உணர்ந்த சிவபெருமான் தனது காலின் கட்டை விரலால் மலையை கீழ்நோக்கி ஊன்றினார். அப்பொழுது ராவணனின் கைகள் கைலாய மலைக்கு அடியில் சிக்கிக்கொண்டன. அப்பொழுதுதான் ராவணனுக்கு பயம் தொற்றிக்கொண்டது. அந்நிலையிலேயே அவர் நீண்ட நாள் துன்பப்பட்டார். அதன் பின்னர் ஒரு நாள் அவ்வழியாக சென்ற நாரதர் சில ஆலோசனைகளை கூறி சிவபெருமானுக்கு விருப்பமான சாமகானம் இசையை ராவணர் பாடினார். அந்த இசையால் மகிழ்ந்து சிவபெருமான் தன் கட்டை விரலை உயர்த்தினார். அப்போது ராவணனின் கைகள் கைலாய மலையில் இருந்து விடுபட்டு வெளியே வந்தது. அதன் பிறகு கைலாய மலையை மிகுந்த பக்தியுடன் பலப்புறமாக சுற்றி சென்றார் ராவணன். கீழ் மக்களின் ஒழுக்கத்திற்கு காரணம் பயமே. அத்துடன் அவர்கள் விரும்பும் பொருள் ஒழுக்கத்தினால் கிடைப்பதாயின் அதனாலும் சிறிது ஒழுக்கம் உண்டாகும் என்பதை அச்சமே கீழ்களது ஆசாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பயத்தினால் வருவதல்ல ஒழுக்கம், பண்பினால் வருவதே ஒழுக்கம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.